இது ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எங்கள் கேமராமேன் செல்வா வந்து பண்ணியிருக்காரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. நான், அருண் பாண்டியன், செல்வா எல்லோரும் ஒன்றா படித்தோம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். அப்போயே வந்து ஒரு பெரிய இது இணைந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அருண் பாண்டியனும் வந்து தொங்கிட்டு ரொம்ப கிளாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஒரு பெரிய கேமராமேன் அவர். அழகாக எடுத்திருக்காங்க. பங்காளி அருண் பாண்டியன் அவர்கள் ஒரு கடுமையான உழைப்பாளி. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பங்காளி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, பங்காளி நீங்கள் என் படத்தில் நடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் பங்காளி, நடிக்கிறேன், இவ்வளோதான். கூப்பிட்டாங்க. தம்பி சத்யசிவா அவர்கள் அருமையான ஒரு ரோல் எனக்கு கொடுத்தாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், மச்சான் நாசர் அவர்களோடு இணைந்து நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருமையான கதை, நல்ல காமெடி, நல்ல மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். என் பேர் கார்த்திக்குங்க, இவரே என் ஃப்ரெண்டு. பை தி வே, ஐ அம் பில்லா. இதெல்லாம் பழைய சீன். மேடம் தான் உங்க லவரா? உங்க ரசனை பொண்ணு கிளி மாதிரி இருக்கு சீஃப். கிளியை வளர்த்து குரங்கையில புடிச்சு தராங்கன்ற. ஐ லவ் யூ கார்த்திக். பூமி மேலே சாமி போல வந்து நின்ற நீ யாரோ உன் முகவரி தருவாய். இதுக்கு முன்னாடி பண்ண 3 படங்களும் சீரியஸான ரோல்ஸ். சிரிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ அதனால் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சார் ஒரு நாள் கூப்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் அந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான 2 காரணங்களில் ஒன்று வந்து அருண் பாண்டியன் சார் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் தான். ஸோ அவரை மீட் பண்ணும்போது அவர் ஒரு 30 years ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் வந்து ஒரு 3 வருஷம் கூட இல்லை. ஸோ என்கிட்ட பயங்கர ரெஸ்பெக்டோட பயங்கரம் ஸ்வீட்டாக இருந்தார். ஸோ இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கதையும் அப்போ கேட்கல, அப்போயே நான் முடிவு பண்ணேன் இவரோட ஒர்க் பண்ணி ஆகணும்னு. 2வது காரணம் வந்து சத்யசிவா சார். கழுகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஜாலியாக போய் எடுத்த படம் இல்லை, பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்த படம். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஒர்க் பண்ண நிறையா கற்றுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவர் முடிவு பண்ண இந்த படம் பண்ணணுன்னு. கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறையா காரணங்கள்னால ரொம்ப சந்தோஷமாக நான் சூஸ் பண்ண படம் இது. எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இது. நான் செத்துருவேன். இது எங்க பாட்டி மேல ஐயோ சாமி, தாத்தா மேல சொல்லு, தாத்தா மேல சொல்லு. தாத்தா மேல சத்தியம். யோ, சுகரால சத்தனோட ஃபிகரால சத்தம் தான் அதிகம். டிவியில தான் பேசியே கொள்றேன்னா இங்கேயுமாடா. ஆடி மாசம் முடிஞ்சிடுச்சு. பிரிச்சு வச்ச கப்பல்ஸ் எல்லாம் இப்பதான் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதனால பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ சவாலே சமாளி தான். தமிழ் படம் ஓடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெலுங்கு படம் ரீமேக்ல பயங்கர இந்தியா லெவலில் வசூலாகுது. ஸோ தமிழ் படங்களுக்கு ஒரு பெரிய சவாலே சமாளி. எல்லா ட்ரெயின்லேயும் வந்து சமோசா நெய் பிஸ்கட் விற்கலாம், ஆனால் மெட்ரோ இதில் மட்டும் விற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதனால் வியாபாரிங்களுக்கு இது சவாலே சமாளி. செப்டம்பர் 4 புலி பாயறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நிஜமாகவே எங்கள் படம் சவாலே சமாளி. நான் சினிமா பார்த்த காலத்தில் வந்து விமர்சனன்றது பத்திரிகைகள் மட்டும்தான் வரும். ஆனால் இன்றைக்கி ஊடகம் ஓகே மிகப்பெரிய லெவலில் FBன்னு வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு படத்தை நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோ சீன் பார்த்தோன்னே மச்சான் மொக்கடா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டுறாங்க, ட்விட்டர் பண்ணிடுறாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் இப்போ நான் இந்த வருஷம் நடித்த படங்களில் எல்லாமே எல்லாருக்கிட்டேருந்து ரிவ்யூ வருது, ஆன்லைனாக வருது. பட் பத்திரிகையோட ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் யாரோ அது ஒரு தனிப்பட்ட ஜேர்னலிஸ்டோட ரிவ்யூ தான். பட் அப்படி இருந்தாலும் அந்த ஹிந்துலேயோ ஒரு தந்திலையோ எந்த பத்திரிகைகள் வந்தாலும் அந்த ஒருத்தர் எழுதினாலும் அந்த ஒருத்தர் எழுந்தது அந்த பத்திரிகை படிங்க எல்லாரோட கருத்தாக எடுத்துக்கிறோம். அதனால தான் ஓகே உங்கள் பத்திரிகை நம்மளோட ரிவ்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். சவாலே சமாளி இந்த படம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் ஒன்றும் கேட்கல, நடிக்கிற மச்சான் படம் பண்ணுறேன்டா, பொண்ணு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறா, நீ நடிக்கிற. அவன் நடிக்கக்கூடிய சூழலில் இருக்கனா இல்லையா அதெல்லாம் கிடையாது. நீ நடி பாய், நீ வா பாய், சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ணி, நீ ஒன்றும் நடிக்க கூட வேணாம், நீ செட்டில் வந்து உக்காந்துரு, அது போதும் அப்படின்னா. ஏடா சரி வரேன், அப்படி தான் வந்தேன் நான். ஆனால் உண்மையாக நான் அப்பொழுது இருந்த ஒரு சூழலில் என் மனசை இழக வைத்த ஒரு விஷயம். ஏன்னா காமெடி வந்து இந்த சைடு MS பாஸ்கர், ஜெகன், அசோக் செல்வன் எல்லாமே அந்த சீனு எல்லாமே நான் இருந்த சூழலை மாற்றி எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்த, ஒரு புத்துயிர் கொடுத்த ஒரு படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கடவுளே எங்க நிம்மதிதான் போயிடுச்ச கடவுளே. எதுக்கு எதை கட் பண்ணி போடுறான் பாரு, இவன் எடிட்டர். சவாலே சமாளி
இந்த ஜேர்னி பற்றி பேசணும்னா ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் சூர்யா சிவாஸ் கால். சிவா சடனாக ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு பிந்து இந்த மாதிரி நான் அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் இவங்க அசோக் செல்வன் ஹீரோ அண்ட் ஸ்டோரி ரொம்ப லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வாஸ் லைக் வெரி குட் சிவா கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ஹி வாஸ் லைக் ஹீரோயின்ஸ் டேட்ஸ் எனக்கு இவ்வளோ நாள் வேணும், ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் ஃப்ரீயாக வச்சுடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அது பேசும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா த பாண்ட் விச் வி ஷேர் I always have gratitude for Shiva because என்னோட முதல் தமிழ் பிரேக் எனக்கு கொடுத்தது அவங்க மூவி கலுகு. And I was really happy that even he feels the same bond with me. So எப்பவும் thanks சொன்னதா thanks Shiva for giving me Kalugu, and I'm sure I'll be very thankful for Savale Somali too because I know it has come out really well. யோ சாவி இருக்குதாயா? கத்து வெட்டி மீட்டர் வெட்டி கட்டி கட்டி என் நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பற்றி ஒரு சின்ன எனக்கு கதை தெரியும். என்னென்னா அவர் கோயம்புத்தூரில் போய் ஒரு கடையில் போய் ஒரு கிரைண்டர் வாங்கினாரா. அந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு ஒரு செக்கு கொடுத்தாரா 10,000 ரூபாய்க்கு. இவர் போய் அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் அந்த செக்கு எப்போ கிளியர் ஆகுமோ அது வரைக்கும் அந்த கிரைண்டரை யூஸ் பண்ணல. அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாருன்னா அந்த கிரைண்டர் செக்கு ஐயாட்ட இருந்து வந்திருக்கனால ஃப்ரேம் போட்டு வச்சுட்டாரு. போடவே இல்லைன்னா இவர் ஃபோன் பண்ணிட்டு அது என்ன ஆயிடுச்சுப்பா அந்த செக்கு வரலையே அப்படின்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, ஐயா உங்க கையால் வந்த செக்கு உங்க கையெழுத்து போட்ட செக்கை நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன்னு, நீ ஃப்ரேம் போட்டே வச்சிரு, நான் அந்த கிரைண்டரை திருப்பி அனுப்புறேன். அப்படி இருந்தவர் அவரு. அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் பெருமையாக சொல்கிறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் செக்கு என்னுடைய ப்ரொடியூசர் செக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் செக் இருக்குது. அதை நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஹீரோக்கள் யாராவது ஒரு ஹீரோ அப்படி இருக்காங்களா? ஒரு ப்ரொடியூசர் பிரச்சனைன்னா இறங்கி வந்து வேலை செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? நாசர் எவ்வளவு விட்டுருக்காரு. இன்னைக்கு கமிலாட்ட நான் இவர் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்ல, அன்னைக்கு நான் கமிலாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இப்படி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு, இனிமேல் நான் சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு கதை வந்துச்சுன்னா ஒரு புக்கா வெளியே நான் சொன்ன கமிலாட்ட நான் வேணா அதை வெளிப்படுத்திடுறேன், அது நான் எடிஷனை போட்டு வெளியே கொடுத்துட்றேன், அவர் படம் எடுக்க வேண்டான்னு சொன்னேன். இன்னைக்கு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் இதெல்லாம் யாரும் உணரல. ஐ ரியலி தேங்க் மை ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க 2 பேரும் லாஸ்ட் 5 லட்சம் ரூபாய் செக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், அவங்க இவ்வளவு பெரிய ஆளா? தென் ஐ பேட் them back. Am I right or wrong? So they have this small artist. இவங்களை வச்சு நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன். பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு யோசிக்க கூட மாட்டேன். I can do it, but I love to do with youngsters. And நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமாவது கற்றுக்கிட்டு நாளைக்கு இது நல்லா வளரும். இந்த மாதிரி இந்த குரூப்பில் இருக்கிற டைரக்டர் அவர் மட்டும் என்ன ஏன் சொல்லலை, நானும் தான் சார் வேண்டான்னு சொன்னேன்னு அப்படின்னு ஒரு லுக்கு கொடுக்குறாரு. ஹீ டோல்ட் மீ அதர் ரைட்ஸுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சார் விட்டுருங்க சார்ண்ணே. இன்னைக்கு இந்த படம் 6.5 கோடி ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார். அது யாரு கூட வந்தாலும் நான் டேட்டு போட்டேன். 1 மாசத்துக்கு முன்னால 7ஆம் தேதி நம்ம டேட்டு போட்டோம். நான் சொன்னேன் அன்னைக்கு ரஜினி சார் படம் வந்தாலும் சரி, கமல் சார் படம் வந்தாலும் சரி, எல்லா படமும் ஒன்னா வந்தாலும் இந்த சவாலை வரும். இது எல்லா சவாலையும் தாங்கும். இந்த படம் தரமான படம், நல்ல ஒரு காமெடி, ஒரு நல்ல லட்டுக்குள்ள ஒரு நல்ல மசாலா போட்டிருக்கோம், நல்ல ஒரு கமர்ஷியல் மருந்து போட்டிருக்கோம், ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் மக்கள் மத்தியில் நிச்சயமா பெரிய லெவலில் சேரும்.